இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாம் மலேக்கா. சொல்லிடலாம். அனந்தம், பொன்னொன்று கண்டேன் போன்ற திரைப்படைப்புகளின் ஒளிப்பதிவாளர் பகத் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் ஏடி பஹத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். சூப்பர் சார். பொன்னொன்று கண்டேனுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருக்கு படம். நீங்க அந்த படத்துல ஒரு அங்கமா இருக்கீங்க. என்ன மாதிரியான வாழ்த்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து குமிஞ்ச வேணுமா இருக்கு சார்? ரொம்ப நன்றி. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் ராம்காம் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தமிழ் சினிமாவில் அப்பப்போ வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் ஃபோன் கால்ஸ். ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒர்க்ஸை. ஸோ அதுவே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ என்னோட ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப ஃபோன் பண்ணி நிறையா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது சார்? பிரியா மேம் வந்து மணிரத்னம் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க முன்னாடி. ஸோ அவங்க மணி சார்ட்ட ஒர்க் பண்ண லாஸ்ட் ஃபிலிம் வந்து என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம். மணி சார் கடல்னு ஒரு படம் பண்ணார் இல்லைங்களா? ஸோ அதில் நான் அசிஸ்டன்ட் கேமரான ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேருந்தே எனக்கு மேம் நல்லா தெரியும். கோவிட் டைமில் வந்து அவங்க அனந்தம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க. ஆமாம். ஸோ அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கேமரா பண்ணுறதுக்கு. அண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணது முரளிராமன் சார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு இருந்தது. அது ரொம்ப நல்லா எங்களுக்கு ஜெல்லாக ஆச்சு அந்த ஒர்க் பண்ணுறப்ப. அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஹோல் பேக்கேஜாகவே வந்திருந்தது. ஸோ அது முடித்த உடனே இந்த படம் நாங்கள் அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணோம். ஸோ வந்து உங்களுக்கு பொன்னொன்று கண்டேனுக்கு வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்துன்னு சொன்னீங்க. இருந்தாலும் கூட மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அது யார் கொடுத்தது? என்னோட ஒய்ஃப். சூப்பர் சார். அவங்க வர்தினி. அவங்க ஒரு பயங்கரமான கிரிட்டிக். அவங்க எது பண்ணாலும் வந்து இது அப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் வந்து ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருக்கும். அவங்க வி ஹேட் அ ஸ்க்ரீனிங் ஓடிடி ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்கு ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சூப்பர் சார். எனக்கு என்னமோ இதெல்லாம் கேட்கும்பொழுது வந்து 2 பேரும் ஒரே ஃபீல்டை சார்ந்தவர்களாக இருப்பீர்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. லவ் மேரேஜா சார்? இட்ஸ் லவ் மேரேஜ், பட் ஒரே ஃபீல்டு கிடையாது. கிடையாதா? அவங்க வந்து ஷி ஸ்டடிங் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஓகே. யா. ஸோ 2 பேரும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஃபீல்டு கரியர் பொறுத்த வரைக்கும். மேபி அதனால தான் ஜெல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவங்க வேற கரியர், நீங்க உங்க வேற. Yeah, பட் yeah. சினிமால இருக்கிறப்போ வந்துட்டு சினிமால இருக்கே அப்படின்னாலே வந்து பொண்ணு கிடைக்கிறதா இருக்கட்டும், லவ் அக்செப்ட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்குமே. எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி வந்து உங்களுக்கு செட் ஆச்சு? லவ் பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் மேரேஜ் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஆமா. பட் என்னோட கேஸில் வந்து அது பிரச்சனை இல்லை. 2 ஃபேமிலி வந்து ரொம்ப சுமூகமாக வந்து நடந்தது. சினிமானோட ஓகே பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்ல? ஐ வாஸ் லக்கி இன் தட் வே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நீங்க Okay. வந்து ரொம்ப லக்கி தான் சார் எல்லா விஷயங்களையும். ஏன்னா வந்து பிரியா மேமோடைய அனந்தமா இருக்கட்டும், இல்ல இந்த பொன்னொன்று கண்டேனா இருக்கட்டும், 2க்குமே இவர்தான்ப்பா, இதுக்கப்புறமும் இவர்தான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு வந்து அவுட்புட் குடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ, உங்களுக்கும் பிரியா மேமுக்கும் நடுவுல பாண்ட் அது எப்படி கிரியேட் ஆச்சு? எப்படி இப்படி போயிட்டு இருக்கு? அவங்க என்னோட மென்டார்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஒர்க் நல்லா வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய பேர் ஒர்க் கூப்பிடலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஃபீலிங் இருக்கணும். ஓகே, இந்த பையனுக்கு இந்த ஒர்க் கொடுத்தா அதுக்கு நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியணும்ல. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் பண்ண என் மேலே எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸ்டார்ட் பண்ணப்போ. பட் அவங்க என் மேலே ரொம்ப அதிகமாக கான்ஃபிடென்ட் வச்சு நிறைய வந்து என்ஜாய் பண்ணாங்க ஒர்க் பண்ணப்போ, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸ்பாட்டில். ஸோ அவங்களோட பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, யார் ஸ்பாட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். யா, தட் இஸ் தி பாண்ட் ஐ ஷேர் வித் பிரியா மேம். நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க வந்து பிரியா மேம் வந்து என்னோட மென்டார் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில வந்து கிளாஷ் வருமா? ஏன்னா பொதுவா வந்து டைரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கும் நடுவுல வந்து கிளாஷஸ் வருது அப்படின்றது வந்து யூசுவலான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றது கேட்டுப்பீங்களா? இல்ல நீங்க உங்களோட சஜஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வைப்பீங்களா? இட்ஸ் லைக் எனி கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அனந்தம் இதுக்கு முன்னாடி பண்ண வெப் சீரிஸில் வந்து நான் எது சொன்னாலும் வந்து உடனே ஃபாஸ்ட்டாக அந்த ப்ரெஷர்லாம் என் மேலே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன்.
சில கான்ஃப்ளிக்ஸ் இருந்தால் கூட வந்து நான் எனக்குள்ளேயே ரிசால்வ் பண்ணிப்பேன். சரி ஓகே அவங்க சொல்கிறது மேபி இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அவங்க ஷி மைட் பி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதிகமாக வந்து கான்ஃப்ளிக்ட்டை வந்து டெவலப் பண்ண விடலை. சில கேசஸில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில சின்ன வருத்தங்கள் தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து இன்னைக்குள்ளே இவ்வளோ ஷார்ட்ஸை முடிக்கணுன்ற வேற ஒரு கால்குலேஷன் ஓடிட்டு இருக்கு. நமக்கு வந்து க்ரியேட்டிவ் இது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிளாஷஸ் தான் இருக்கும். பொண்ணுன்ற கண்டென்ட்டில் ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணோம். அதிகம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. அந்த அந்த ஃபில்முக்கு என்ன ஃபீல் தேவைப்பட்டதோ அது நாங்களும் அப்படி தான் அதை வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் சில நேரங்களில் ஒர்க் ப்ரெஷர் இருந்தது. லைக் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற ப்ரெஷர் மட்டும்தானே தவிர மற்றபடி ரொம்ப ஒரு ஜாலியான ஷூட் பண்ணுன்ற கண்டென்ட். சார் அனந்தம் வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றப்போ சின்ன சின்ன தவறுகள் அதுல இருந்திருக்கும், வந்திருக்கும் இல்லையா? அந்த தவறுகள் இந்த படத்துல பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன மாதிரியான ஹோம் ஒர்க் பண்ணீங்க? அனந்தம் இது ரெண்டும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அனந்தம்ல வந்து 8 எபிசோட்ஸ் இருக்கும். ம். அதில் ஒரு எபிசோடும் ஒரு ஜானர் இருக்கும். ஒரு இது ஹாரர் ம். ஜானராக இருக்கும், இன்னும் ட்ராஜடி ஜானர் இருக்கும். ஸோ அதில் இல்லாத ஒரு ஜானர் வந்து இந்த பொண்ணுன்ற கண்டென்ட். இது வந்து ஒரு ராம்காம். ஓகே. ஸோ சில இது எனக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கலான்னு லேட்டராக பார்க்குறப்ப தோணும். பட் கம்ப்ளீட்லி அதுக்கு அந்த ஒர்க்கும் இந்த ஒர்க்கும் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் திங்க் ஐ டுக் எனிதிங் ஃப்ரம் தட். ஓகே. ஸோ இதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே அதில் இருக்கிறத நான் வந்து இதில் அட்டெம்ப்ட் பண்ணல. ம், ஸோ ம், ம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். ம். ஓகே, ஓகே. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அனந்தம் வெப் சீரிஸ் இல்லாத இதுல ஒரு ராம்காம் கலந்த ஒரு படம் அப்படிங்கிறப்போ வந்து, நீங்க பண்ணாத ஒரு ஜர்னர் அப்படின்றப்போ, நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு ரெஃபரன்ஸா பார்த்தீங்க சார் இந்த படத்துக்காக? ராம்காம்ஸ்லாம் நம்ம நிறைய இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் அதையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. லைக் அந்த ஏன்னா நான் எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ணுறப்ப என்ன யோசிப்பேன்னா, அந்த சீன் வந்து எந்த டைமில் நடக்குது. லைக் ஏர்லி மார்னிங் நடக்குதா, இல்லை ஒரு 10 o'clock நடக்குதா, மத்தியானம் நடக்குதா. ஸோ அந்த லைட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும். அதில் தப்பு இருக்கக்கூடாது. வந்துடக்கூடாது. அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு சீன் வந்து ஒரு மூடை வந்து டிமாண்ட் பண்ணும். பி அ சேட்னஸ் ஆர் ஹாப்பினஸ். இப்போ ராம்காமில் வந்து 85 to 90% வந்து இட் வில் பி அ ஹாப்பி மூட் ஆர் இட் வில் பி அ ரொமான்டிக் மூட். அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டைமில் வந்து இந்த சீனை வந்து ப்ளேஸ் பண்ணி வந்து நம்ம ஒர்க் கொண்டு வரணும். ஸோ அதுதான் ராம்காமுக்கு நான் ட்ரை பண்ண நினச்சது. அண்ட் ஐ ட்ரை டு ப்ளே வித் த கலர்ஸ். சடனாக வந்து இட் வில் பி எல்லோ, இட் பி ப்ளூ. ஐம் ட்ரைங் டு பிரிங் த கலர்ஃபுல்னஸ் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட். அதை வந்து நம்ம வேர்ட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். தட் இஸ் வாட் ஐ ட்ரைட். ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் நோட்டீஸ் இட், பட் தட் இஸ் வாட் ஐ ட்ரைட். யா. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல நீங்க வந்து ரொம்ப ரசிச்சு ஒரு சில சீன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி அந்த சீன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை பார்க்குறப்போ, ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா, செம்மையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள நீங்களே வந்துட்டு பெருமைப்படுத்திக்கிற மாதிரியான சீன்னா என்ன சார்? இந்த படம் வந்து முக்கால்வாசி வந்து நிறைய மோண்டாஜ் கட்ஸ். ஸோ ஒரு சீனாக நாங்கள் ஒரு 50% ஷூட் முடிக்கிறப்ப எதுவுமே சீனாகவே ஷூட் பண்ணல. ம். இங்கே ஒரு மாலில் ஒரு ரெண்டு ஷாட், அங்கே ஒரு 2 ஷாட், இப்படி தான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ ஷூட் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு ஃப்ளோ தெரில. பட் அதை எடிட் பண்ணி பார்க்குறப்ப சில விஷயங்கள் சர்ப்ரைசிங்காக இருந்தது. கரெக்டாக உட்காந்துருந்தது. என்னமான்னு ஒரு சாங் இருக்குது இந்த இதில். ஸோ நான் வந்து பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் சாங்ஸ்லாம் கேட்டு வாழ்ந்துருக்கோம். அந்த சாங் வேற ஒரு சாங் ஆக்சுவலாக முன்னாடி கொடுத்துருந்தாரு, வெட்டிங் சாங், வசந்த் ரவிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும். அது வந்து லிப்ஸிங் கூட டான்ஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம். அவர் வந்து இந்த சாங் வேணாம், நான் வேற ஒரு சாங் போட்டு தரேன் அப்படின்ட்டு ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் பர்ஃபெக்டாக அதில் உட்காந்து இருந்துச்சுன்னு நினச்சேன். என்னமான்ற சாங் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கேட்டேன் சார். ஆனா கேட்டுட்டேன் வந்து ஒரு இடத்துல கூட எங்களால கண்டுபிடிக்க முடியலையே. அந்த லிப்சிங்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி தான் ஆமாம் தெரிஞ்சது. ஆமாம். ஸோ அது வந்து ஷூட் பண்ணதுக்கப்புறம் அவர் விஷுவல்ஸ் பார்த்து அவர் கம்போஸ் பண்ண ஒரு சாங். விக்னேஷ்ன்றது லிரிக்ஸ் எழுதியிருந்தார், ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ வுட் கேரி அவே. அண்ட் ஆல்சோ அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும். அசோக் செல்வன் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஒரு மெடிக்கல் கேம்பில் மீட் பண்ணுற ஒரு போர்ஷன். அந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஐ தாட்
லைக் ஐ பர்சனலி ஹஸ் ஆடியன்ஸ் நான் பார்க்குறப்ப கூட அது எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ஸோ அனந்தம் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த சைடு வந்து பொன்னொன்று கண்ணன் மூவி. ஸோ இதில அதிலே ஒர்க் பண்ணுறப்போ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டீஸ் இருந்துச்சு? எது ஈஸியா இருந்துச்சு? ஏன்னா வெப் சீரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எபிசோட் வைஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கணும். பட் படம் அப்படின்றப்போ வந்து அது ஒரு டோட்டலா ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருப்போம். இல்ல அது 2 ஷெட்யூல் பிரேக் இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ இதில என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டீஸ் இருந்துச்சு? ஷூட்டிங்ன்றதே வந்து ஈஸி கிடையாது தான். எந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ணாலும் ஐ வுட் சே வேற வேற டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது ஓகே. இதுலேயும் அதுலேயும். வெப் சீரிஸில் என்ன டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா, த பட்ஜெட் இஸ் லிமிட்டட். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம ஷூட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸும் கம்மி. ஸோ அதில் நம்ம வந்து 8 எபிசோட்ஸ் இருக்கணும். ஒரு எபிசோட் வந்து 45 மினிட்ஸ். ஸோ ஒரு படம் ஷூட் பண்ணுற ஷூட்டிங் டேஸில் ஒரு 3 படம் ஷூட் பண்ணுற ப்ரெஷர் அது. ஸோ அந்த ஆனால் என்னென்னா அனந்த் வந்து ஒரே வீட்டில் ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ அதில் ஒரு கம்ஃபர்ட் இருந்தது. ஒரு 5 நாளுக்கு அப்புறம் மொத்த யூனிட்டுக்கும் தெரியும் என்ன லைட் நான் சொல்ல போகிறேன், எந்த சீனுக்கு என்ன வைக்க போகிறது இதெல்லாம். ஆனால் பொன்னொன்று கண்ணன் பொறுத்த வரைக்கும் நிறைய அவுட்டோர்ஸ் இருந்தது. ஸோ அதோட டிஃபிகல்ட் இட் வாஸ் ஜாலி ஷூட் அவ்வளோதான் சொல்லுவேன் நான். லெஸ் டிஃபிகல்ட்டி இன் பொன்னொன்று கண்ணன். அதே மாதிரி வந்துட்டு நீங்க சொல்லிட்டீங்க எல்லா ஆக்டரும் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது. இருந்தாலும் கூட வந்து நீங்க ஃப்ரேம் வைக்கும்போது, இந்த ஒரு ஆக்டர் வந்து நடிக்கிறத பார்த்து, "அப்பா! என்ன மாரி நடிக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட் பண்ணவே மறந்த ஒரு ஆக்டர் அப்படின்னா யார சொல்வீங்க? ஐயோ மாட்டி பொன்னொன்று விட்றீங்க. கண்ணன். இல்ல இருக்கணும்ல அப்படி ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்கல்ல. ஆக்டரும் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸும். ஆக்டர் ஐ டோல்ட் யூ போத் அசோக் செல்வன், ஐஸ்வர்யலட்சுமி 2 பேருமே கட் பண்ண மறந்திருக்கீங்க. கட் பண்ண மறந்துன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வி கோ வித் த ஃப்ளோ. ம். அவங்க நடிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம இன்னொன்று நான் சொல்ல போகிறது இல்லை, டேரக்டர் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இட்ஸ் நன் ஆஃப் மை ஜாப். பிரியா மேம் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்? வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாரி இல்ல, இல்ல இவ்வளோதாங்க இதுதான் அப்படின்ற அவங்க மாதிரியா? வந்து மணி சார் ஸ்கூல்லேருந்து வராங்கல்ல, ஆ. நானும் மணி சார் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அவங்களுக்கு இந்த வேஸ்ட் ஷூட் கான்செப்ட்லாம் கிடையாது. இந்த டைமில் ஆரம்பிக்கிறோம், இதுக்குள்ளே இது முடிக்கணும், இதுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி ஹெட் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க பின்னாடி நாங்களாம் ஃபாலோ பண்ணி போகிறதே வந்து ஓடுற மாதிரி ஓடுற இருக்கும். மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட்லாம் பண்ண அன்வான்டடா மாட்டாங்க. சீன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அன்வான்டட் சீன்ஸ்லாம் இருக்காது. எடுத்து எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக ஓகே. படத்தில் பார்க்க போனால். ஸோ அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? ஐ வுட் சே லைட்டிங்கில் வந்து ட்ரைட் சம்திங் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நிறைய பேர் பார்த்து நோட்டீஸ் பண்ணி சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த சீன் வந்து எனக்கு இந்த டைமில் நடக்குதுன்றது கரெக்டாக தெரியுது ரெஜிஸ்டர் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆகிருந்தாங்க. விச் ஐ ட்ரைட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. So, எனக்கு சில பேர் வந்து நோட்டீஸ் பண்ணி அந்த டைம் ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டாக நோட்டிசபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஓவர் டூ பண்ணல. சினிமாட்டோகிராஃபியில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணி கதை சொல்கிறதுன்றது ஒரு வே ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் என்ன வேணால் இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரியில் ஷூட் பண்ணலான்ற ஒரு அப்ரோச் இருக்குது. 2 விதமான அப்ரோச்சஸ். ஸோ ஐ திங்க் ஸ்கிரிப்டை சொல்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. நம்ம சில நேரங்களில் வந்து அன்னோட்டிசபிளாக இருக்கணும். ம். நோட்டிசபிள் ஆகிட்டோம் அப்படின்னா ஸ்கிரிப்டில் வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்கன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேர் இந்த ஒரு கொஸ்டின் வச்சாங்க. காதல் தேசம் படம் மாதிரியே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பிகாஸ் 2 பேர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஒரு கேர்ள். ஒரு பொண்ணோட இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இப்போ அது ஒரு ஆப்போசிட் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ம். இல்லையா? ஒரு பையன் 2 பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஸ்டோரிஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஆமா. பட் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு ரிலேட்டடாக என்ன ஃபிலிம்ஸ் இருக்கோ அதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு ஸ்கிரிப்ட். ஆனா ஜென்ரலா வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு சார். என்ன அப்படின்னா, வந்து சினிமால இருக்கிறவங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டா இருக்காது அப்படின்ற மாதிரி. அதனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா வச்சிருக்கா சார் ஒரு சினிமாட்டோகிராஃபரா இந்த சினிமா? ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு இயருக்கு வந்து நிறைய கிராஜுவேட்ஸ் போகிறாங்க. மூவி படிச்சுட்டு சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு விஸ்காம் படிச்சுட்டு வராங்க. அவங்க ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸில் ஃபேஸ் பண்ணுற பெரிய ஸ்ட்ரகிளே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறது. இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம இந்த டைம் வந்து நம்மளால் தாண்ட முடியுதா அப்படிங்கிற டெஸ்ட். அது அந்த இதில் ஃபெயில் ஆகிறப்ப நிறைய இடத்துச்சு நம்ம வேறு ஏதாவது ஜாப் போகலாமேன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுறாங்க. அது பார்க்குறப்ப கொஞ்சம் சேடாக இருக்குது. ஸோ ஐ ஹவ் பீன் ஹியர் ஃபார் லைக் 10 இயர்ஸ் 10-12 இயர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக அதே விஷயத்தை திருப்பி
நம்ம யோசித்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன் பழகிருச்சு. ஸோ என்னால் வந்து டெய்லி ஜாபில் போய் உட்கார முடியுமான்னு தெரில. அது பெரிய விஷயம் தான், அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. பட் என்னால் அப்படி அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்க முடியுமான்னு தெரில. இதில் எனக்கு இருக்கிற ஹாப்பினஸ் வேறு எதுலையும் கிடைக்குமான்னு தெரில. ஒரு லைவ் லொக்கேஷனில் போய் ஒரு ஸ்கிரிப்டை வந்து இமேஜின் பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை லைட் பண்ணி ஷூட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எந்த ஜாப்லேயும் கிடைக்குமான்னு தெரில. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு நான் பழகிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த ஜாப் சேலரி ஃப்ளக்சுவேஷனுக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்துட்டு நம்ம மணி சார் பற்றி பேசியே ஆகணும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ நான் வந்து கடல் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. ஐ வாஸ் லைக் 21 years old அப்போ. ஸோ அப்போலேருந்தே வந்து கடல் முடிஞ்சதுக்கப்புறமும் மணி சாருக்கு நிறையா ஃபிலிம் லொக்கேஷன்ஸ்லாம் நான் போய் ஸ்கவுட் பண்ணுவேன். ஸோ அப்புறம் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்ஸ் நடக்கும் ஆஃபீஸில். நடக்காத நிறைய படங்களோட ஸ்க்ரீன் டெஸ்ட் கூட வந்து நடந்திருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து என்னை கூப்பிடுவார், பர்சனலாக கூப்பிட்டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து என்னை எடுக்க சொல்லுவார். ஸோ அது வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக மணி சார் ஒரு டச்சில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவர் தி வே ஹி டஸ் இஸ் ஆடிஷன் இல்லையா, ஸ்பாட்டில் வேறு விதமாக ஒரு 100 பேரோட ஒருத்தவங்களை டைரக்ட் பண்ணுறது வேறு. மணி சார் ஆஃபீஸில் ஜஸ்ட் அந்த ஆக்டரோட ஒரு சீனில் என்னெல்லாம் அவர் எதிர்பார்க்குறாரு, என்னெல்லாம் வந்து எதெல்லாம் தப்பான பர்ஃபார்மன்ஸுன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாருன்றது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சினிமா ஆக்டிங்கிறது என்ன, ரியல் ஆக்டிங்கிறது என்னன்றதை நம்மளால் நேரில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ பீன் இன் டச் வித் தம். கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லிவிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு போய் லொக்கேஷன் பாரு அப்படின்னு சொல்லுவார். பொன்னியின் செல்வன் வரைக்கும் கூட நான் இப்போ லொக்கேஷன் ஸ்க்ரீன் டெஸ்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ செக்கச்சக்கம் நம்ம ஆரம்பிக்கிறப்ப எனக்கு வந்து டைரக்ஷன் சைட்லேருந்து சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. நம்ம கேமரா டெக்னிக்கலாக இந்த விஷயங்கள் கற்றுக்குறோம், பட் இதெல்லாம் ஒரு கதை சொல்கிறதுக்கு தானே உதவுது. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் இந்த கிராஃப்டை பெட்டராக கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு மணி சார்ட்ட போய் கேட்டேன், ஐ வாண்ட் ஒர்க் இன் திஸ் ஃபில்ம் வித் யூ. அவர் யோசிக்கவே இல்லை, சடனாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ணது. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடிஞ்சது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட லைஃப் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு லைஃப். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா? நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நம்ம வந்து இமேஜின் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணுறதே வேறு. நம்ம வந்து கிளாப் பண்ணுவோம், டக்கு நம்மளே வந்து சில நேரங்களில் வந்து சீன்ஸை வந்து சார் இல்லாத போய் டைரக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் தாட் இருக்கும்ல. அது கிடையாது டைரக்ஷன்றது. க்ரியேட்டிவாக நமக்கான இன்புட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கண்டினியூட்டி பார்க்குறது, நிறைய எங்கேயாச்சும் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம தான் நோட் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இந்த கண்டினியூட்டி, ஃபாலோயிங் அப் வித் திங்ஸ், மெக்கானிக்கலான ஒரு ஜாப் ஆகுதுல்ல. அது ஷூட் ஆரம்பிக்கிற முன்னாடியிலேருந்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அது நிறைய பேர் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை. இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ. ஓகே. ஸோ அந்த செக்கச்சிவந்த வானத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா, படம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓப்பனிங் சீன் மட்டும் ஷூட் பண்ணாமல் இருந்தது. சந்தோஷ் சிவன் சார் வந்து பிஸியாக இருந்தார் அப்போ. ஸோ மணி சார் வந்து ஒரு நாள் காலைல வந்துட்டு இந்த ஃபஸ்ட் சீன் வந்து இந்த 2 பேர் வந்து பஸ்ஸுலேருந்து இறங்குறாங்க, சென்னைக்கு என்ட்ராகிறாங்க, ஸோ இதில் இப்படிலாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேயா அப்படின்னாரு. ஓகே, போய் ஷூட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னாரு. சார் அப்படின்னு, ஆமாம் போய் ஷூட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் மாதிரி இருந்தது. ஸோ சீனு நீ போய் ஷூட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு கான்ஃபிடண்ட்டாக கொடுத்தாரு. ஸோ அதை நான் வந்து ரொம்ப ஒரு தைரியமாக போய் ஷூட் பண்ணோம். நம்ம படத்துக்கு ஷூட் பண்ணுறதுன்றது வேற, மணி சார் படத்துக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சீன் ஷூட் பண்ணுறது. கண்டிப்பாக. ஏன்னா அதில் வந்து ஒரு ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து சடனாக போய் ஒரு இது ஷூட் பண்ணிட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவு அவங்க உங்களை வாட்ச் பண்ணியிருப்பாரு சார். ஸோ மேபி அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி சைடு உனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாரா தெரியல. பட் அவர் என் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட் வந்து சம்திங் வெரி ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போயிடுச்சு. அண்ட் தட்ஸ் தி ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபில்ம். Okay. The film starts with that visual title sequence. அதுக்கப்புறம் it goes to the main narration. Okay. And also I want to talk about சந்தோஷ் சிவன் சார். நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து சந்தோஷ் சிவன் சார் வந்து அதை ஷூட் பண்ணார். அவர் எப்படி சினிமாட்டோகிராஃபி அப்ரோச் பண்ணுறாரு,
அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது செக்கச்சேவன் வானத்தில். அதே மாதிரி ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஸ்பாட்ல வந்துட்டு டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து திட்டுவாங்க. ஆமாம். அவங்க அந்த டென்ஷன் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் காட்டுவாங்க. ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாலுமே அங்க தான் அவங்க கிட்ட காட்டுவாங்க கோவத்த. ஸோ அந்த மாதிரி மணி சார் வந்து உங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரா? எப்படி அவங்களுடைய கோவம வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க? டிஃபிகல்ட் கொஸ்டின். இது உண்மை சொல்லணுமா? உண்மையை உண்மைய மட்டுமே மட்டும் தான் சொல்லணும். ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சில டேஸ் வந்து அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. லைக் ஐம் அ பர்சன் வில் டேக் எவ்ரி திங் பர்சனலி. ஐயோ நம்ம மேலே ஏன் கோவப்பட்டாரு, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. ஸோ 2-3 நாள் ஆச்சு அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. ஓ வேற யாருக்கோ அவங்கள அலர்ட் உணர்த்துறதுக்கு. பண்ணுறதுக்காக நம்ம வந்து பயன்பட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாட் அதுவே ஒன்லி மணி பழகிடுச்சா? யா நாட் ஒன்லி மணி சார், நான் கேமராமேன் ஆனப்போ தான் தெரிஞ்சது. ஓ நீங்களும் ஓகே. அப்போ உங்களுடைய எடிஸ்லாம் வந்து திட்டலாம் செய்வீங்களா சார்? வேற யார் மேல இருக்க கோவத்தையாவது? இல்லை அது மட்டும் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். அது காமிக்கக்கூடாதுன்னு சம்டைம்ஸ் வெளிப்படுது. கான்ட் லை ஆல்சோ. எதுக்காக அந்த கோவம்ன்றதை மட்டும் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. அந்த நேரத்தில் எனக்கு வந்து சில வருத்தங்கள் இருந்தால் கூட, ஓ இதுக்காக தான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்றது நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எல்லா லேர்னிங்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துடாதுல்ல. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான லேர்னிங் தான். பட் லேர்னிங் ஃப்ரம் த மாஸ்டர் எனிதிங் இஸ் ஓகே. சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். செக்கச்செவந்த வானம் இந்த படத்துல வந்து கிளைமாக்ஸ் போர்ஷன்ல வந்து ஒரு சில இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அத பத்தி சொல்லுங்க. ஸோ கண்டிகோட்டாவில் ஒரு கிளிஃப் இருக்குது. ஸோ அங்கே வந்து அதை ஷூட் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? 4 பேரும் காரில் இருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கோம். ஒருத்தவங்க அது சுட்டுட்டு இருப்பாங்க. ஸோ மணி சாரோட ஐடியா என்னென்னா, அது ஃபுல்லாமே வந்து சன் செட்லேயே ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ நாங்கள் லொக்கேஷன்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நானும் இன்னொருத்தரும் போய் ஸோ எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போனால் த ஹீட் வாஸ் லைக் டூ மச். ஸோ என்னோட இன்னொரு அசோசியேட் டைரக்டர் ரிச்சர்ட். ஸோ அவருக்கெலாம் வந்து யூஸ் ப்ளீடிங். ரொம்ப ஒரு எவ்ரிவேர் தெர் இஸ் லைக் மட். அந்த ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஸோ ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இப்போ ரீச் ஆகுது. ஒரு 2 hours ஆகும் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகுது. ஸோ காலைல சிம்பு சார், அரவிந்த் சாமி சார், விஜய் சேதுபதி சார், அருண் சார் எல்லாரும் வந்து 4:35க்கு வந்து அசம்பிள் பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயம். கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்லாம் ரெடி. சன் வரப்போது. ட்ரெஸ் வெஹிக்கிள் மட்டும் வேறு கிளிஃபுக்கு போயிடுச்சு. அவங்க ஏதோ ரூட் மாதிரி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இது இப்போ மணி சார்ட்ட யார் போய் சொல்கிறது அப்படிங்கிறதுல எங்களுக்குள்ள ஒரு நீ போ யார் போனாலும் திட்டுகளும். யா இப்போ எப்படி சொல்கிறது, மணி சார் வந்து அதில் ஒரு டைகர் மாதிரி இருப்பார். ஸோ யார் சொல்கிறாரு, சிம்பு சார் வந்துட்டார், அருண்ஜி சார் எல்லாம் வந்துட்டாங்க 4:35க்கு. யார் சொல்கிறது அப்படின்றப்ப சரி ஐ தாட் ஐல் கோ அண்ட் சே சார் இந்த மாதிரி மாறி போயிடுச்சு. அவர் பார்த்தார். ஐ தாட் ஹில் ஸ்கோல்ட் மீ, கத்துவார் அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ணலாம், அதான் லைஃப் லெசன் நான் லேர்ன் பண்ணது. ஏதோ சம்திங் இட்ஸ் நாட் கோயிங் ரைட். ஆஸ்கிங் வாட் கேன் வி டூ, ட்ரோன் இருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்கு சார். ஓகே அப்போ நம்ம இந்த ஷாட் எடுக்கலாம், ட்ரோனில் ஆக்டர்ஸ் இல்லாமல் காரு ரொட்டேட் ஆகிட்டுருக்கிற அந்த ஸ்கிட்டார அந்த ஷாட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணி சார், அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர், கார் டிரைவர், நான் இவ்வளோதான். அந்த மற்றவங்க எல்லாம் வர வரைக்கும் நாங்கள் அந்த கார் ஷாட்ஸை மட்டும் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்போ தான் மணி சார் கூப்பிட்டு சொன்னார், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் ஷூட் பண்ணணும். தட் வாஸ் பிக்கஸ்ட் லேர்னிங் ஃபார் மீ. ஸோ அடுத்ததான் வந்து பெரிய இன்னொரு லெஜெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் மேனன் சார். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஐ ஸ்டடிட் இன் மைண்ட் ஸ்க்ரீன் ஃபில்ம் இன்ஸ்டியூட். ஸோ ராஜீவ் சாரோட ஃபில்ம் இன்ஸ்டியூட் தான் அது. முடித்த உடனே there was a vacancy in his office, அசிஸ்டண்ட்கான வேக்கன்சி. ஸோ உடனே ஜாயின் பண்ணிட்டேன். இட்ஸ் டூ யங், அப்போ 20 years old அப்போ. ஸோ நான் ஒர்க் பண்ணுறப்ப நான் போய் அந்த வாய்ப்பு தெரியல. அதுவே கிடச்சிருச்சா எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நம்ம யார் கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்லாம். ஆப்வியஸ்லி நம்ம பாம்பே ஃபில்ம்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ சடனாக வந்து நேஷ்னல் லெவல் ஆட்ஸ்லாம் ஷூட் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் ட்ராவலே பண்ண கிடையாது தமிழ்நாட்டு விட்டு. அப்போ ஸோ சடனாக வந்து மும்பையில் போய் ஷூட் பண்ணுறோம். திடீர்னு ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு ஆட் ஷூட் பண்ணுறாங்க. இங்கேருந்து நான் அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு டர்க்கியில் ஒரு ஆட் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க.
சடனாக என்னோட வேர்ல்டு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்தது. ட்ராவலிங் அவுட் சைட் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் சடனாக வந்து கடல் ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஹீ கால் பி பிகாஸ் ஐ வாஸ் குட் இன் ஃபோட்டோஷாப் ஐ திங்க். ஸோ நான் வந்து எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து பர்சனலாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து அது கிடச்சிது. அதை நான் பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. பட் இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப அது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐ திங்க் வாஸ் லக்கி இன் வே மாதிரி தோணுச்சு. அண்ட் ராஜு சார் பற்றி சொல்லணும்னா இஸ் அன் என்சைக்ளோபீடியா. நீங்கள் எந்த ஒரு டாபிக் அவர்கிட்ட கொடுத்தாலும் அவரால் ஒரு 2 or 3 hours வந்து லெக்சர் எடுக்க முடியும். ஹில் கெட் இன் டு தி டெப்த் ஆஃப் எனி கான்செப்ட். ஸோ அவர் கூட இருந்தாலே வந்து யூ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அவர் கூட ஒர்க் பண்ணாங்க கௌதம் மேனன் சாராக இருக்கட்டும், ரவி கே சந்திரன் சாராக இருக்கட்டும், ரத்னவேல் சாராக இருக்கட்டும். இஸ் ப்ரொடியூஸ் ஸோ மெனி டெக்னீஷியன்ஸ். ஐ எம் கிளாட் நானும் அவர் கூட ஒர்க் பண்ணேன், அவர் கூட நிறைய லேர்ன் பண்ணேங்கிறது நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி வந்து மணி சார் கிட்ட இருந்து நான் ஒரு பொறுமையும் அண்ட் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. அது மாதிரி ராஜீவ் மேனன் சார் கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன விஷயம்? ஸோ ராஜு சாரோட அப்ரோச் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, அது டெடிகேஷன் ஹி புட்ஸ் ஆன் எனி திங். அவர் ஒரு மணி சார் கூட ஒரு படம் ஷூட் பண்ணுறப்ப எந்த லெவல் டெடிகேஷன் அந்த எஃபர்ட் போடுறாரோ, ஒரு கிளாஸ் எடுக்கிறப்பையும் அதே அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போடுவார். ஸோ எல்லா டீட்டெயில்டாக ஹி டீச்சர்ஸ். ஒரு நிறைய பெரிய ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சின்ன ஆட் கூட பண்ணியிருக்கோம். பட் எதுலேயுமே வந்து அவரோட எனர்ஜியோ அவரோட கான்ட்ரிபியூஷனோ வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. காலையில் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஷூட் முடிக்கிற வரைக்கும் த எனர்ஜி வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். இப்போ ராஜீவ் மேனன் சாரை வந்து நாங்கள் சினிமோட்டோகிராஃபராக பார்த்தோம். இடையில நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ண நீங்கள் எப்போது நல்ல படங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, எதிர்பார்க்கலாமா? தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போதைக்கு ஐம் லைக்கிங் வாட் ஐம் டூயிங். சினிமோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் லேர்னிங் த ஆர்ட் அதான் சொல்லணும். இதுலேயே எனக்கு பண்ண வேண்டிய ஒர்க் நிறையா இருக்குது, கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆப்வியஸ்லி பேரலாக வந்து whenever you see a film there is a story that runs in your head. அது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்படி தான். ஏதோ ஒரு கதை வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் லைக்கிங் சினிமாட்டோகிராஃபி ஃபார் நவ். லேட்டர் மைட் ஹேப்பன், ஐ டோன்ட் நோ. ஓகே, சூப்பர். செக்கச்சவந்த வானம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சீனியர்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ அதில் வந்து விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கார் சீன் நீங்கள் எடுத்ததால நான் கேட்குறேன், உள்ளே எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டு டிரைவில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே ஏதாவது ஒரு மறக்க முடியாத இன்ஸ்டன்ஸ் நடந்துதா? அது எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? 4 ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா அந்த படத்தில். ஒருத்தவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆக்டிங் வந்து வேறு மாதிரி இருந்தது. அரவிந்த் சாமி சார் வந்து நிறைய மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ நோஸ், அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. இதுதான் நான் பண்ண போகிறேன், அது ஓகே ஆயிரும். ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். ஆப்வியஸ்லி சிம்பு சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எந்த டைலாக் கொடுத்தாலும் அவரோட டைலாகாக மாற்றிப்பார். ஓகே, அவரோட டைலாக் மாற்றி சொன்னால் கூட அது தப்பாகவே தெரியாது, ஏன்னா வந்து ஹீ லோன் இஸ் லைன்ஸ். அருண் விஜய் சார் வந்து நிறைய எஃபர்ட் போடுவார், எல்லா லைன்ஸும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பார். ஸோ அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப எல்லாரோட ஸ்டைலுமே இன்ட்ரெஸ்டிங் தான். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து விஜய் சேதுபதி சாரோட ஸ்டைல். ஓகே, அவர் என்ன பண்ணுவார், டைரக்டர் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து அவர் ட்ரை பண்ணுவார். இப்போ இந்த ஒரு சீனில் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து என் மைண்டில், நான் ஒரு குட்டி கதை வந்து மைண்டில் ஓட்டிட்டு இருப்பார். ஃபார் ஹிம் டு ஏதோ ஒரு மைண்டில் ஒரு ஸ்டோரி அவரே கிரியேட் பண்ணிவிட்டு அது கிரியேட் பண்ணிட்டு இருப்பார். மணி சார்ட்ட கூட சொல்லுவார், சார் இந்த மாதிரி நினைக்கிறேன், எனக்கு இந்த கேரக்டர் வந்து இப்படி ஒன்று யோசிச்சா அப்படி இருக்கும், அதை நான் எமோட் பண்ணவா. ஸோ ஹீல் கீப் திங்கிங் சம்திங் எல்ஸ். ரீசெண்டாக வந்து ஆக்டர் மணிகண்டன் இருக்கார் இல்லையா, லவ்வர் படத்தில் ஆக்ட் பண்ணி, அவர் ரிவீல் பண்ணியிருந்தார் அந்த சீனில் வந்து அவர் என்ன ஹோம்ஒர்க் பண்ணார் அப்படின்றது. ஐ டோன்ட் நோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. லைக் ஒரு ஒரு கசாப் கடையில் வந்து சம்திங் ஒரு கோழியை வந்து கட் பண்ணுறப்போ வந்து அந்த வெட்டவர் வந்து எந்த ரியாக்ஷனுமே இருக்காது, வெட்டிட்டு அது துள்ளிக்கிட்டே இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். எப்படியும் அது சாகிற வரைக்கும் நம்ம வந்து பிளாங்காக இருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மொமெண்ட், அந்த ஸ்டோரி தான் அவர் மைண்டில் வந்து ஓடிட்டு இருந்தது தான். இவங்கெல்லாம் ஒருத்தவங்க மாற்றி முடிச்சுப்பாங்க, அந்த மொமெண்ட்டை வந்து நான் விட்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை அவர் பில்ட் பண்ணியிருந்தார். ஓகே, யா.
ஸோ அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆர்ட் இருக்கு இல்லையா, தட் வாஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல் டு மீ. ஒரு ஆக்டரோட ஒரு டெடிகேஷன் கேமராமேனு கூட இன்ஸ்பயராக இருக்க முடியும். ரொம்ப அழகா சூப்பர் வந்து சார். சொன்னீங்க சார். அப்படியே உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்ன போயிட்டு இருக்கு சார்? பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் அஃபிஷியலாக எதுவும் கமிட் ஆகல. பட் வி ஆர் இன் டாக்ஸ். சம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் அஃபிஷியல் ஐ வில் let you know. சூப்பர் சார். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு மாபெரும் சக்ஸஸ் ஆகணும், வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ Thank சார்.